வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் 3 நாள் முடிஞ்சிச்சு. அதோடைய ஓவரால் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 162க்கு ஆல் அவுட். சொல்ற மாதிரி யார் ஆடினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டின் கிரீஸ் ஒரு 32 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஆடின இந்தியா 448க்கு 5 விக்கெட் டிக்ளேர் நைட்டா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நம்ம டீம்ல பேட்டிங் நல்லா பக்காவா ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா KL ராகுல், த்ருவ் ஜுரேல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா 3 பேருமே செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் இன்னைக்கு காலைல ஆட ஆரம்பிச்சாங்க. 146க்கு ஆல் அவுட். ஓவராலா போலிங் பர்ஃபார்மன்ஸ் யார் நல்லா பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மியா பாய் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட், ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 3 விக்கெட். பும்ரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் 3 விக்கெட் எடுத்தாரு. குல்தீப் வந்து 2 இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் ஈச் அப்படின்னு எடுத்திருக்காப்ல. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட் 2 இன்னிங்ஸ்ல எடுத்திருக்காப்ல. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மோஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்சஸ் அவார்ட் இந்தியாக்காக இந்தியாவில் வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை இப்ப ஜடேஜா வச்சிருக்காரு. 10 மேட்ச் வாங்கியிருக்காப்ல. ஓவராலா டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்தியாவுக்கு அதிக மேன் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினது சச்சின் டெண்டுல்கர் 14 மேட்ச், டிராவிட் 12 மேட்ச். அதுக்கு அடுத்த இடத்துல ஜடேஜா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெக்கார்டை முறியடிச்சிட்டு தான் ஜடேஜா வந்து ரிட்டையர் ஆவாரு நான் நினைக்கிறேன். நம்ம ரிவ்யூஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் அந்த 2 டெஸ்ட்டுமே இந்தியாவுக்கு ஒரு ஈஸி வின் இன் திஸ் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள்னு சொல்லி. நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டுக்குங்க.